ஆக்டர் விஜய் தேவரகொண்டா மற்றும் ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா இருவருக்குமே இன்னைக்கு திருமணம் ரொம்பவே கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போது ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவரகொண்டா ரெண்டு பேருமே சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கு. விஜய் தேவரகொண்டா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பகிர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் அவளை மிஸ் பண்ணேன். அவ அருகில இருந்தா, என் பக்கத்துல இருந்தா, என்னுடைய நாள் இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவள் எனக்கு எதிரே அமர்ந்திருந்தால், என்னுடைய உணவுகள் இன்னமும் முழுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவள் என்னுடன் உடற்பயிற்சி செஞ்சிருந்தா, என்னுடைய உடற்பயிற்சிகள் இன்னமும் வேடிக்கையாகவும், தண்டனையாகவும் குறைவாகவும் இருந்திருக்கும் அப்படின்ற மாரி தோணுச்சு. நான் எங்கிருந்தாலும் அந்த வீட்டு உணர்வையும், அமைதியையும் உணர எனக்கு அவள் தேவைப்பட்டாள். அப்படின்னு சொல்லி, எனவே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ என்னுடைய ஒய்ஃப் ஆயிருக்கா ராஷ்மிகா அப்படின்ற மாதிரி பகிர்ந்திருக்காரு. அண்ட் நம்ம ராஷ்மிகா அவர்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பகிர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையான காதல் எப்படி இருக்கும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்த மனிதன், அமைதியில் இருப்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு காட்டிய மனிதன் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணியிருக்காங்க. பெரிய கனவு காண்பது முற்றிலும் சரி என்று தினமும் என்னிடம் சொன்ன மனிதர், நான் நினைப்பதை விட அதிகமாக ஏதாவது சாதிக்க முடியும் என்று தொடர்ந்து என்னிடம் கூறிக்கிட்டே இருந்தார். யாரும் பார்க்காதது போல் நான் நடனமாடுவதை ஒருபோதும் தடுக்காத மனிதன், நண்பர்களுடன் பயணம் செய்வதை எனக்கு காட்டிய மனிதர்தான் இதுவரை இருந்ததிலேயே சிறந்தவர். என்னை நம்புங்கள், இந்த மனிதரை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுத முடியும். நீ அவளை இன்றைய நிலைக்கு மாற்றியதால் நான் எப்போதும் கனவு கண்ட பெண்ணாக மாறிவிட்டேன். நான் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதாவது விஜய் சொல்லியிருக்காங்க, உன் மேலே எனக்கு இருக்கும் உணர்வுகளை விவரிக்க எனக்கு வார்த்தைகள் போதாது. நான் எப்பவும் உன்னிடம் அதைத்தான் சொல்லிட்டேன். ஆனால் திடீர்னு என் சாதனைகள், போராட்டங்கள், சந்தோஷம், சோகம், வாழ்க்கை எல்லாமே இப்போ ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கு. அதற்கு காரணம் நீ என்கிட்ட இருக்கிறது தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் விட நான் பெரிய பங்காளியாக இருக்கிறது தான். உங்கள் மனைவியாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் மனைவியாக இருப்பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கும் போட்டிருக்காங்க. உங்கள் மனைவி என்று அழைக்கப்படுவதில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு எமோஜியை போட்டிருக்காங்க. ஸோ இதுவரை இல்லாத அளவுக்கு சிறந்த வாழ்க்கையை ஒன்றாக அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியஸ்லி ரொம்பவே அழகான கேப்ஷன்ஸோட ரெண்டு பேருமே இந்த ஒரு ஃபோட்டோஸ், மேரேஜ் ஃபோட்டோஸை பகிர்ந்துக்கிட்டது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப் லாங் நீங்கள் இதே பாண்டிங்கோட ரொம்பவே ஒரு அழகான கப்புளாக வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.